எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உங்கள் எல்லாரும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துவேன், வரவேற்கேன். இந்த நேரத்தை நம் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். நீங்கள் முதல் பாடம் எதை பற்றி படிச்சிருக்கீங்க? ரட்சிப்பை பற்றி படித்தாச்சு. இன்றைக்கி நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம படிக்க வந்திருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் தெரியுது. பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர். இந்த நேரத்தில் நம்ம மத்தியில் என்ன செய்துக்கிட்டு இருக்காரு? அசைவாடி கொண்டு இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்ம பாடத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் மூலம் தேவனோடு நம்ம எப்படி நம்ம இணையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரட்சிப்பை வச்சு நீங்கள் போனது கிளாஸில் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டதுனால தான் அது நம்ம பேசிக் அடிப்படை. இயேசுவோடு நம்ம என்ன செய்திருக்கோம்? இயேசப்பாவுடைய ரத்தத்தால் தான் நம்ம மீட்கப்பட்டவங்க நம்ம நம்பணும். அவர் நம்ம இருதயத்துக்களை
வந்துட்டாரு. நம்ம அப்பா பிதாவேன்னு நம்ம கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்காரு. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன சொன்னாரு, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போறேன், சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு தரும்படியா நான் வேண்டுதல் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அதன்படியாத்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்கோம், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆம் நபர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும். அதாவது நம்மளுக்கு அது நம்மால யாராலையுமே அது புரிந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு சூரியன் இருக்கு அப்படின்னா, ஒரே சூரியன் ஒரு பக்கம் பார்த்தா லைட் இருக்கு, ஒரு பக்கம் வெப்பம் கிடைக்கி, ஒளி கிடைக்கி, வெப்பம் கிடைக்கி, ஆற்றல் கிடைக்கி. ஆனால் 3ஐயும் தனித்தனியாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வெளிச்சம் வேற, அது என்னது வெப்பம் வேற, ஆனால் எல்லாம் ஒன்று தான். அது ஒரு மாதிரி புரியாத புதிர் தான். நம்ம ரொம்ப மண்டையப்பட்டு உடைக்க வேண்டாம். நமக்கு முன்மாதிரியாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து அவங்க நம்ம உலகத்தை உண்டாக்குவோமாகங்காங்க. அவங்க ரொம்ப ஒற்றுமையாக இருக்குது, அவங்க 3 பேருக்குள்ள ஐக்கியமாக இருக்குது, அது ஒரு குடும்பம் மாதிரி இருக்காங்க. நாமும் அப்படி ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு குடும்பத்தை நடத்தணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். அதை காட்டுவதற்கு ஒரு முன்மாதிரியானது தான் திரியேக தேவன். 3 பேரும் ஆழ்தத்துவம் உள்ளவர்கள். அது இது பரிசுத்தாவி வந்துச்சு போயிடுச்சு அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. அவர் நமக்கு ஆவியானவர் நமக்கு இதாக என்ன செய்தார், இருக்கார். இவர் திருத்துவத்தின் 3ஆம் நபர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3வது சொல்லப்பட்டதுனால இவர் பவர் குறைஞ்ச ஆளு கிடையாது. சரியா? 3வரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். திருத்துவத்தின் 3ஆம் நபர். 2 கொரிந்தியர் 3:17 எடுத்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். அது எங்கேயோ இங்கே விடுதலை. ஒருத்தங்க யாராவது கடன்னு வாசிக்கணும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே. கர்த்தரே ஆவியானவர் திருத்துவத்தின் 3ஆம் நபர் கர்த்தர். பிதாதான் ஆவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவும் வெவ்வேறுன்னு சொல்லுவோம். அதான் சொல்லுவோம்ல, சூரியன் வேற, அதாவது என்னது சூரியனுடைய வெளிச்சம் வேற, அதனுடைய லைட்டுங்கிறது வேற, ஆற்றல்ங்கிறது வேற. ஆனால் 3 ஒன்று தான், ஒரே சூரியன்ல இருந்தா அவர். இது போல தான் 3 பேரே வேற மாதிரி இருந்தாலும் 3 பேரும் ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் தான். அவர் திருத்துவத்தின் 3ஆம் நபர். சரியா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்திருக்காரு, ஆறுதல் அளிக்கிறவராகவும் ஆலோசனை தருகிறவராகவும் இருக்கார். அதான் சொல்றாரு யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம், யோவான் 15வது அதிகாரம் 26. ஒருத்தங்க 14-16 வாசிக்கலாமா? நான் ஆண்டவர் இயேசு போய் பிதாட்ட கேட்ட உடனே அவர் நம்மளுக்கு வேறொரு தேற்றவாள்னு தாரார். அவர் 15-26 பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும். அவர் வரும்போது அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற தேவனா என்ன செய்தாரு இருக்கார். இன்னொரு இடத்துல பார்ப்போம், அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு தேவனாக அவர் இருக்கார். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் தெய்வீகமான தேவன். இந்த பரிசுத்த ஆவியானவர் தெய்வீகமானவர். அது ஒரு என்னது, ஒரு 8 காரியம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிதாவுக்கும், முதல் நீங்க குறிச்சுக்கிடலாம், பிதாவுக்கும் குமாரனுக்கும் இணையானவர் பரிசுத்த ஆவியானவர். மத்தேயு 28:19. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாமத்தில் அவருக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஞான ஸ்நானம் கொடுக்க சொல்லி, நம்ம இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இடத்துல பார்த்தா பிதா குமாரன் குறிச்சிடும். மத்தேயு 28:19. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமானவர். சரியா? அவர் நாமத்தில் தான் ஞான ஸ்நானம் கொடுக்க சொல்லியிருக்கு. 2வது அவருடைய தெய்வீக தன்மையை பார்க்கும்போது சொல்லலாம், யோவான் 16:8 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். 2வது பாவத்தை குறித்து குறிச்சுக்கலாம். 2வது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவன். யோவான்
16:8. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் சும்மா இருக்க மாட்டார், நம்மள்ட்ட என்ன செஞ்சுட்டே இருப்பார், பேசிட்டு இருந்தோம். ஒரு டக்குன்னு கோபத்தில் யார்ட்டையா ஏதாவது பேசிடுவோம், அவர் என்ன சொல்வார், மெதுவாக நம்ம கூட இருப்பார், நம்ம கூட என்ன செய்வார், இருப்பார், இருந்து நம்மள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். இதில் எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க? இன்னும் பரிசுத்தாய் பெறாமலும் இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு கட்டாயமாக பரிசுத்த ஆவியை பெற்றோம். சரியா? பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றாதான் அது நமக்கு புரியும். நம்ம சொல்லலாம், ரட்சிக்கப்படும் போதே நம்ம பெற்றுக்கோன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பின்னால் ஸ்டடியில் நம்ம படிப்போம், அந்த பேதுரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் நினச்சிவார் இறங்குது நம்ம பார்ப்போம். சிலர் மேலே பவுல் கைகளை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் பெறுவதை பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 பேர் கூடி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே பிரிந்து இருக்கும், அது அக்கினி நாவுகள் காணப்படும், அக்கினியாக இறங்குவார். ஒவ்வொருவரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினதை நம்ம பார்ப்போம். ஆக பரிசுத்த ஆவியானவர் பெறுவது அது ஒரு நிகழ்வு. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்படும் போதே 3 பேர் வந்தால் கூட பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஸ்பெசிஃபிக், ஒரு குறிப்பிட்ட பிரத்யேகமான ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து அந்த அம்மா சுமந்து பெற்றாங்க, யாரு? மரியாள். ஆனால் அந்த அம்மாவும் அப்போஸ்தலர் 2ல் அந்த மேல் வீட்டு அறையில் பரிசுத்த ஆவியானவரை பெறும்படி அந்த அம்மாவும் கூடியிருப்பாங்க. அவங்க பரிசுத்த ஆவியினால தான் பிள்ளையவே பரிசுத்த ஆவியின் பலன் உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளதுன்னு சொன்னா கூட பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக இவங்களோட சேர்ந்து அந்த அம்மாவும் என்ன செய்தாங்க, ஏறி இருக்கத நம்ம பார்ப்போம். அதனால் அவங்களுக்கே அப்படி ஒரு அனுபவம் தேவையாக இருக்குமே. ஆனால் இங்கே இருக்க நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்று தான் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் ஆனால் கூட கொஞ்சம் உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பெற்றவங்க பெறாதவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியை யார் மேலே ஆண்டவர் ஊற்றுவார்? தாகமுள்ளவன் மேலே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆவியையும் ஊற்றுவார். அப்போ நம்ம பால் பாத்திரம் இருக்குது, அதை என்ன செய்வோம், நம்ம பால் வாங்குவதுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பாலை வாங்குவோம். அதுபோல் அன்றைக்கி போன வாரம் நீங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படும் போது பாவங்களெல்லாம் அறிக்கை வச்சு நல்லா சுத்தமாக தான் இருக்குது. எவ்வளோதான் சுத்தமாக, இப்போ நம்ம வீட்டில் டிஷ் வாஷர் இருக்குது, அது நல்லா தான் கழுவி தருது, என்னது இல்லாமல் போட்டு நீட்டாக அப்படி எடுத்து பார்த்தோன்னா டிஷ் வாஷர்லேருந்து பார்த்தோம் அவ்வளோ பளிச்சுன்னு நல்லா சுட சுட கழுவி வந்த போதிலும் நம்ம மறுபடி பால் வாங்கணும்னா நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அலசிட்டு தான் கொண்டு போய் வைக்கிறோம். அது நல்லா கழுவுனாலும் மிஷின் கழுவுனது, நம்ம கைட்டு கழுவுறது போல் நல்லா இருந்தாலும் அந்த டைமில் நம்ம ஆண்டவரே, இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கேட்கணும், ஆண்டவரே என்னது என் மேலே உங்கள் ஆவியை ஊற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவி பரிசுத்தமாய் வாழுதவங்களுக்கு தான். நீங்களே ரொம்ப பரிசுத்தமாக இருந்து எனக்குனா பரிசுத்த ஆவி தேவையே இல்லை. பரிசுத்த ஆவி யாருக்கு தான் தேவை? பரிசுத்தமாக வாழுதவங்களுக்கு, வேணும்னு விரும்புதவங்களுக்கு. அதனால் ஆண்டவரே எனக்கு தெரிஞ்ச பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு இருக்கேன், எனக்கு எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் முழுக்க பரிசுத்தமாகவே வாழ நான் விரும்புதேன்ப்பா, என்னை உங்கள் ஆவியினால் நிரப்புங்கன்னு நம்ம சும்மா நேரத்தை அப்படி இவங்க என்ன சேலை கட்டியிருக்காங்க, இவங்க என்ன சட்டை, இவங்க என்ன அப்படி, இவங்க பேக்ரவுண்டு அப்படி, நான் இப்படி இருந்து வந்திருக்கேனே, இப்போ என் வீட்டில் பிள்ளையை விட்டுட்டு வந்திருப்பேன், அவன் இப்போ சாப்பிட்ருப்பானா, அவன் டீச்சர்கிட்ட ஸ்கூலுக்கு போய் ஒழுங்காக போயிருப்பானா, அடி வாங்குவானா, இப்படிலாம் நம்ம யோசனைக்குள்ளே இருக்கக்கூடாது. குட்டி பிள்ளைகள் மாதிரி தேவ சமூகத்துக்கு வந்துட்டோன்னா அதை 100க்கு 100 அனுபவிக்கணும். இன்றைக்கி பரிசுத்த ஆவியை பற்றி படிக்கும். நான் முழுவதும் பூரணமாய் உமது ஆவியை நான் பெறணும், என்னையை நீங்கள் நிரப்புங்க, என்கிட்ட என்ன பாவம் இருந்தாலும் மன்னிச்சிட்டு என்னைய பரிசுத்த ஆவி பாதையில் நடக்க நான் விரும்புதேன். பரிசுத்த ஆவி வந்தால் தான் அப்போஸ்தலர் 1:8 என்னது இருக்குது, வல்லமை இருக்குது. பூமியின் கடைசி பரியந்தும் சாட்சியாக இருக்குது. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் வரிசையாக போகும். எருசலேம்னா வீடு, யூதேயாவிலும் அவங்க இருக்க நாடு, சமாரியா அது பக்கத்து நாடு,
கடைசியில் பூமி. அப்படி அக்கினி பிடிக்கினா அது என்ன செய்யும்? முதல்ல அந்த தாழில் அங்கே இதில் பிடிக்கும், ஒரு இடத்துல பிடிக்கும். அது சுற்றி 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 அங்கே இருந்து தான் விரியும். நம்ம நான் வீட்டிலலாம் சாட்சியாக இருக்க மாட்டேன். நானும் என் ஹஸ்பண்டும் சண்டை தான் போடுவோம். அம்மாட்ட நான் எதிர்த்து தான் பேசுவேன். நான் இப்படித்தான் இருப்பேன். ஆனால் வெளியே வந்தால் சோத்திரம் 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 சோத்திரம்னு பலனே கிடையாது. சரியா? பரிசுத்த ஆவி வரும்போது நமக்கு வல்லமை கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்ம நினைக்கலாம், நான் சுகம். அன்னைக்கு ஒருத்தர் சொல்லுதாரு, என்னதுன்னா வரங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சுகமளிக்கிறதுக்கு நன்மை பழிக்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் சுகத்துக்கு இன்னொருத்த பெரிய பெரிய ஊழியக்காரர் பேசுகிறார். ஏன் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல. உங்களுக்கும் உங்கள் சுகத்துக்கும் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்குரிய வல்லமைக்கு இன்னொரு ஊழியக்காரரை தேடி போங்க, உங்களை தாழ்த்துங்க. உங்கள்கிட்ட இருக்க வரம் யாருக்கு தான் கிரியை செய்யும்? மற்றவங்களுக்கு தான் கிரியை செய்கிறார். இதை நீங்கள் ஆமோதிக்கீங்களா? தீ எரிஞ்சுதுன்னா, நான் இந்த கத்திப்பை தூக்கி போட்டேன்னா தீ என்ன செய்யும்? எரியும். நீங்கள் போட்டாலும் எரியும், நான் போட்டாலும் எரியும், இல்லையா? தேவன் அற்புத வரம் கொடுத்தாருன்னா முதலாவது அதுவும் எங்கே நம்மகிட்ட தான் கிரியை செய்யும், நம்ம பிள்ளைகிட்ட தான் கிரியை செய்யும், நம்மகிட்ட தான் கிரியை செய்யும். சரியா? அதில் திட்டமாக கிரியை செய்யும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்யும். சிலது இது ஒரட்டுதான் இருக்கும், பிளாக் பாக்ஸ் இருக்குது. ஆமாம், அது என்ன தீ வந்தாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? என்ன செய்ய மாட்டேங்குது? உருகாது, எதுவுமே செய்யாது. அப்படி வடிவமைத்து இருக்காங்க பிளாக் பாக்ஸை. தெரியுதா? பிளாக் பாக்ஸ் எதில் இருக்கும்? ஏரோப்ளேனில் இருக்கும். அந்த விபத்து என்ன நடந்தது, அவங்க என்ன பேசினா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அது எவ்வளோ தீயையும் தாங்கக்கூடியது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். நீங்கள் எவ்வளவோ ஜோம் பண்ணியிருப்பீங்க, இந்த உடையாத தேங்காய் மாதிரி அப்படியே சில பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இருக்கலாம். அப்படி பிரச்சனையோட நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனையும் எந்த பிளாக் பாக்ஸையும் உடைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? ஹல்லேலூயா! நீண்ட நாள் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் நம்ம வாழ்க்கையில் 10 வருஷம் 15 வருஷம் சில பிரச்சனைகள் அப்படியே இருக்கும், பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கையில் அக்கினி எரிந்தாலும் அது அப்படியே இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கட்டாயமாக அதை உடைச்சி வெளிவார். நம்புதீங்களா? ஹல்லேலூயா! நிச்சயமா செய்வார். நான் அதை நம்புதேன், நான் பூரணமாய் நம்புதேன். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஜெபித்தாலும் அந்த காரியம் என்ன செஞ்சிருக்காது? நடக்காதது போல தான் இருக்கும். பிளாக் பாக்ஸையும் உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் புகாத இடமே இல்லை, அவரால் தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை. அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் நம்ம கூடவே தெய்வீகமானவர், நம்ம கூடவே பயணிக்க. அவ்வளோ பெரிய கர்த்தராக இருந்தாலும் சிறிய நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கலாம். உனக்கு என்ன செய்யணும்? மென்மையானவர். நிறைய நிறைய தன்மைகள் எக்கச்சக்க நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது பாடம். சரி, அவர் மூணாவது பாயிண்ட் எழுதிக்கிடுங்க. எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி, ஆம்னி பிரசன்ட். சரியா? சங்கீதம் 139 7-10 நம்ம பார்த்தோன்னா, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீங்கள் அங்கே இருக்கீங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே? அவரை விட்டு, அவர் கண்ணை விட்டு நம்ம ஒரு பக்கமும் ஒளிஞ்சு போக முடியாது. அநேகர் தற்கொலை பண்ணிக்கிட்டு தாங்க. இது பிரச்சனைலாம் முடிஞ்சு போயிரும்னுட்டு பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் அவர் என்ன செய்வார்? பார்ப்பாங்க. தயவு செய்து தற்கொலை அதெல்லாம் அந்த லெவலுக்குள்ளே போகக்கூடாது. சரியா? பரிசுத்த ஆவியானவர் சர்வ வியாபி. மூணாவது பாயிண்ட், சர்வ வியாபி அல்லது எங்கும் நிறைந்தவர். சங்கீதம் 139 7-10. நாலாவது பாயிண்ட், அவர் எல்லாம் அறிந்தவர், சர்வ ஞானி. எல்லாம் தெரியும், சர்வ ஞானி, எல்லாம் அறிந்தவர். 1 கொரிந்தியர் 2:10-11 வாசிக்கலாமா? கொஞ்சம் மலமலன்னு வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:10-11. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனசில் உள்ள ஆவியை மனுஷரை எவர் மனசுக்குரியவர்களே அறிவார்.
அப்படி கூட தேவனுடைய ஆவியை என்று ஒருவரும் தேவனுடைய அறிவார்கள். அவர் சர்வ ஞானி, எல்லாத்தையும் என்ன செய்வார்? அறிவார். ஞானி, எல்லாம் அறிவார், எல்லாம் அறிவார். அவர் நம்மளுக்குள்ள இருந்து நமக்கும் அந்த கிருபைகளை என்ன செய்தார்? கேளுங்க. ஞானம் இல்லாமல் நம்ம இருக்கோம். சர்வ ஞானி நமக்குள்ள இருக்கிறார். உலகத்துக்குள்ளவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு வந்து என்ன செய்யும்? வெளிப்படுத்துகிற தேவன். அதில் நம்ம அவர் பரிசுத்தாவியை பெற்றோம்னா நம்மளும் ஞானமுள்ள பிள்ளையா நம்மளும் மாறுவோம். 5வது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லவர். லூக்கா 1:35. பரிசுத்த ஆவியானவர் பலன் உன்மேல் நிழலிடும். சர்வ வல்லவர் இயேசு கிறிஸ்துவே பெற்று தருவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை போதுமானதாக இருந்தது. இன்னைக்கு நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுதோமா? போதுமான பலன் நமக்கு இல்லை. நம்ம சொல்லி பக்கத்தில் உள்ளவங்களே என்ன செய்ய மாட்டேங்காங்க? கேட்க மாட்டேங்காங்க. நம்ம வார்த்தையில் வலிமை இல்லை. நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா நம்ம பேசுகிற வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ளே போய் என்ன செய்யும்? ஆழமாக ஊடுருவும். இவங்களை நம்ம இப்படி பேசக்கூடாது. கர்த்தரால் இப்போ தைரியமாக பேசுதாங்க. யூடியூப் போட்டு சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்களை அது அதனுடைய முடிவு என்னன்னு தெரியாமல் சும்மா கண்ணா பின்னான்னு என்ன செய்தாங்க? பேசுறதை பார்த்தோம். நாமளும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் அந்த ஊழியக்காரன் அப்படித்தான் அப்படி ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. உன்னதமானவருடைய பலன் நமக்குள்ளே வரும்போது நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும், பலன் உள்ளதாக இருக்கும். அந்த செத்து கிடக்க மோசமான சூழ்நிலையையும் நம்முடைய ஒரு வார்த்தை என்ன செய்யும்? மாற்றும். எசேக்கியேல் 37 நம்ம பார்த்தோன்னா, இது உங்கள் பாடத்தில் வராது, நான் சொல்லுவேன். எசேக்கியேல் 37 பார்த்தோன்னா அந்த எசேக்கியேலை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைன்னு சொல்லுவாங்க. எதை பார்த்து உரைக்க சொல்லுவார்? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. நம்ம லாங்குவேஜில் வச்சோன்னா ஒரு சுடுகாடு. அதில் சேனை வருது. நம்ம நினைக்க மாதிரி குட்டி சுடுகாடு இல்லை, உலகத்துக்கே உள்ள சுடுகாடு. அத்தனை பெரிய எலும்புகள் தான், அத்தனை பெரிய எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த பையன் தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அதில் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி போன எலும்புகள் நரம்பு பெற்று கண்ணு வந்தது, நாக்கு வந்தது, சதை வந்தது, ரத்தம் வந்துச்சு, செல்கள் வந்துச்சு, உயிர் வந்துச்சு. எங்கேருந்து வந்தது? லட்சக்கணக்கான சேனைகள் உருவாச்சு. இதுதான் பரிசுத்த ஆவியின்டைய வல்லமை. இந்த வல்லமை நம்ம நாக்கில் வந்துச்சுன்னா கோடி பேர் நம்மளை எதிர்த்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம், துணிஞ்சு நம்ம இருப்போம். நம்ம வாழ்க்கையிலும் இயேசு பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குனது போல அநேக கிறிஸ்துக்களை நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்தவர்களை, விசுவாசிகளை நம்ம நிறைய பேரை நம்ம உருவாக்குவோம். அந்த கிருபையை எப்பவுமே கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த நான் சும்மா ஏதோ ஸ்டடி படிக்க வந்தேன்னு இல்லை, பரிசுத்த ஆவியாரை படிக்க வாரேன். அந்த வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்யும், என் குடும்பத்தை சரி செய்யும். கேளுங்க, தேவை உதவி செய்யும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். 6வது பாயிண்ட், நமக்கு சிருஷ்டிப்பின் பணியில் துணையாயிருந்தவர். சிருஷ்டிப்பின் பணியில் துணையாயிருந்தவர். ஆதியாகமம் 1:2. அதில் என்ன பார்க்கும்? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுவே. எல்லா ஜெபத்தோடு இந்த பாட்டை பாடுவோம். நாங்கள் கடமைக்கு படிக்க வரல ஆண்டவரே, எங்கள் மேலே அசைவாடுங்க ஆண்டவரே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுவே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடுவே. மின்னது காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திரும். மின்னது காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல
என்மேல் வந்த மந்திரும். அசைவாடினார், உலகம் உருவாகியது. இருளா கிடந்துச்சு, ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது, ஆழம் இருந்தது. ஆழம் எவ்வளவுனே தெரியாது, ஆழத்துல நல்ல காரியம் இல்லை, இருள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீடு, நம்ம வேலை செய்த இடம், நம்மளை சுற்றி இருக்கவங்க புரியாத புதிரா, ஆழமா, இருளா, இந்த பிரச்சனைக்கு தீர்வே இராதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மோசமா கிடக்கலாம். கர்த்தர் கையில கொடுங்க. ஆவியானவர் அசைவாடுகிறார், அந்த ஆவியானவர் எனக்குள்ளே அசைவாடுகிறார். நாம் போற இடம் அசைவாடுது, சிருஷ்டிப்பு. எசேக்கியேல் 37 வந்த மாதிரி நம்ம சொல்லுவது நடக்கும், அசைவாடும் போது நடக்கும். நம்ம இருதயம் 24 மணி நேரமும் என் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி சோதரித்து கொண்டே இருங்க. சோத்திரத்தினால கிருபை பெருகும், சோத்திரத்தினால தேவ பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில உணர முடியும், ஆக சிருஷ்டிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில இருட்டா இருக்கலாம், நம்ம பிள்ளை வாழ்க்கையில இருள்கள் காணப்படலாம். இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது நல்ல காரியங்கள் நடக்கும், சிருஷ்டிப்பு உருவாகும். அடுத்தாப்புல 7வது பாயிண்ட், அவர் நித்தியமான தேவன். நித்தியமானவர் குறிச்சிட்டு உங்களுக்கு பாயிண்ட் வேணும் இல்லையா? எபிரேயர் 9:14. இன்னைக்கு போகிற கர்த்தர் இல்லை, நித்திய காலமாக நம்ம கூட இருக்கார். 8வது பாயிண்ட், நம்மை நடத்துகிற தேவன். நம்மை நடத்துகிற தேவன், சரியா? ரோமர் 8:14. ரோமர் 8:14 நம்மளை எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அவர் நடத்துவார், நம்மளை ஒவ்வொரு செகண்டு என்ன செய்வார்? நடத்துவார், சரியா? சரி. 4வது, பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு போதிக்க முடியும். நாம் பரிசுத்த ஆவியானவரிடம் பொய் சொல்ல முடியும். பொய் சொன்னவங்களுக்கு என்ன நடந்துச்சு? தூக்கி போட்டு மரணம் தான் நடந்துச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியம் நடக்காததுனால ஜனங்கள்லாம் ரொம்ப குனிஞ்சவங்களா என்ன செய்தாங்க? இருக்கதை நம்ம பார்ப்போம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம கூட ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கார், அதனால அவர் நம்மளை திக்கற்றவர்களாக உடலை இன்னைக்கு நம்ம கூட அவர் என்ன செய்தார்? இருக்கதை நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, இதுவரைக்கும் நாங்கள் படித்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு இருக்கீங்கப்பா. எங்கள் துக்கங்கள் துயரங்களை விசாரிப்பீங்க, போதிப்பீங்க, பேசுதீங்க, எங்கள் மூலமாக உருவாக்குதீங்க ஆண்டவரே. அநேக கனிகள் எங்கள் இது வரைக்கும் நாங்கள் பேரனாக இருக்கலாம், இது வரைக்கும் நாங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் ஒரு ஆத்மாவை கூட கொண்டு வர முடியலை. அதுக்கு 1008 குறை. அரசாங்கம் இப்படி பண்ணிட்டு, ஜனங்கள் இப்படி மோசமாயிட்டாங்க, ஏழைகளுக்கு தான் சொல்ல முடியும், எதெல்லாமோ சொல்லுவோம். ஆண்டவரே, இனி எங்கிட்ட இருக்க வல்லமை கிரியை செய்யும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்கள் மீது நிழலிடும் போது, எப்படி இயேசு உருவானாரோ அதுபோல எங்களது வார்த்தைகள் நீர் எங்கள் மூலமாக இருந்து போகும்போது அநேக கிறிஸ்துக்களை எங்களுக்கு உருவாக்கக்கூடிய பலனை தந்ததை நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்திற்காய் நன்றி. எல்லா துதியான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.